ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம்ஸ் டு தமிழன் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா, 10ஆம் வகுப்பு இயல் 7இல் உள்ள இலக்கண பகுதியான புறப்பொருள் இலக்கணம். ஏற்கனவே நம்ம அகப்பொருள் இலக்கணம்னா அன்பின் ஐந்தினை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இந்த புறப்பொருள் இலக்கணம் மொத்தம் புறம் பற்றிய நெறிகளை கூறுவது தான் புறத்திணை. இந்த புறத்திணைகள் வெற்றி முதலாக 12 வகைப்படும். மொத்தம் புறப்பொருள் இலக்கணத்தில் புறத்திணைகள் மொத்தம் எத்தனை? 12 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்றத நாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெற்றி திணை. மக்கள் சிறு சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆணிரைகளை மாடுகளை சொத்தாக கருதினர். ஒரு குழுவினரிடமிருந்து மற்றொரு குழுவினர் ஆணிரைகளை கவர்தல் வழக்கமாக இருந்தது. ஆணிரைகளை கவர்ந்து வர வெற்றி பூவினை சூடிக்கொண்டு செல்வர். ஆணிரை கவர்தல் தான் வெற்றி திணை. ஃபஸ்ட்டு நாடோடி வாழ்க்கை தானே நம்ம மக்கள் வாழ்ந்தாங்க. குரூப்பாக தானே இருந்திருக்காங்க. அதனால் ஒரு குரூப்புக்கிட்ட இருந்து இன்னொரு குரூப் என்ன பண்ணும்? ஆடு மாடு தானே அப்போ வச்சுன்னு இருந்திருப்பாங்க. அதை அவங்கக்கிட்ட இருந்து கவர்ந்து வர்றதுக்காக என்ன பண்ணுவாங்க? வெற்றி பூவை சூடி போவாங்க. அதுதான் வெற்றி திணை. ஆணிரை கவர்தல் தான் வெற்றி திணை. இந்த வெற்றி பூனா எது தெரியுமா? அழகு செடியாக நம்ம வீட்டு தோட்டத்தில் பூங்காக்களில் வளர்க்கப்படுதில்ல, சிவப்பு கலர் சிவந்த நிறமுடைய வெற்றி பூ. இதை நம்ம இப்போ என்ன சொல்லுவோம்? இட்லி பூ அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் அதுதான் என்னது? இந்த இட்லி பூ தான் வெற்றி பூ. அந்த இட்லி பூவை சூடிக்கிட்டு தான் போயிட்டு என்ன பண்ணுவாங்க? ஆணிரை கவர்தல். அதுக்காக என்ன பண்ணுவாங்க? தலையில் சூடிட்டு போயிட்டு ஆணிரையை கவர்தல். அதுதான் வெற்றி திணை. நெக்ஸ்ட்டு கரந்தை திணை. ஆணிரையை கவர்ந்துன்னு போயிட்டாங்களா, அப்போ கவர்ந்து செல்லப்பட்ட தன்னுடைய ஆணிரைகளை மீட்க செல்வர். இப்போ 2 குரூப் இருக்குது. அதில் ஒரு குரூப் ஆணிரையை கவர்ந்துடுச்சு. ஆணிரைனா என்ன? ஆடு மாடுலாம் தான். ஆணிரைகளை கவர்ந்துடுச்சு. சரியா? அந்த என்கிட்ட இருந்ததை அவங்க பிடுங்கிட்டு போயிட்டாங்க. அப்போ நான் அதை திருப்பி நான் மீட்கணும் இல்லையா? அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்? கரந்த பூவை சூடி நான் செல்லுவேன். அதுதான் கரந்தை திணை. கரந்தை பூ எது தெரியுங்களா? சிறிய முட்டை வடிவில் கொத்தாக பூக்கக்கூடிய கரந்தை ஒரு சிறிய செடி. நறுமணம் மிக்க இது செம்மை, நீலம், இளம் சிவப்பு, நீலம் கலந்த சிவப்பு ஆகிய நிறத்தில் பூக்குது. இதனை கொட்டை கரந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வஞ்சித்திணை. வஞ்சித்திணைனா என்னது? வஞ்சகம் பிடிச்சி என்ன பண்ணுறது? மண்ணாசை காரணமாக, மண்ணது நாடு சொத்தாக மாறிய காலத்தில் மண்ணை கவர்தல் போராயிற்று. மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி வஞ்சிப்பூவை சூடி போருக்கு செல்வது தான் வஞ்சித்திணை. இந்த வஞ்சிப்பூ எப்படி இருக்குன்னா, பளபளப்பான மெல்லிய அந்த பூவுடைய இதழ் இருக்குல்ல, அது எப்படி இருக்கும்? வெள்ளிய பஞ்சு போன்ற நுண்மயிர் அடர்ந்துள்ளது. இதுதான் வஞ்சிப்பூ. நெக்ஸ்ட்டு காஞ்சித்திணை. தன் நாட்டை இப்போ ஃபஸ்ட்டு ஆணிரையை கவர்தல் வெற்றி திணை. அந்த கவர்ந்துக்குன்னு போன ஆணிரையை மீட்கிறாங்க இல்லையா, அது கரந்த திணை. அடுத்து மண்ணாசை காரணமாக நாட்டை கைப்பற்ற போகிறாங்கல்ல வஞ்சிப்பூவை சூடி, அது வஞ்சித்திணை. அப்படி நாட்டை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? நம்மக்கிட்டேருந்து பிடுங்கிட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு என்ன பண்ணுவாங்க? நம்ம நாட்டை கவர வந்தால் நம்ம சும்மா விட்டுருவோமா? நம்ம போரிடுவோம்ல, எதிர்த்து போரிடல். அதுதான் காஞ்சித்திணை. அடுத்து காஞ்சித்திணை என்ன பூனா, கொத்து கொத்தாக பூக்கும் நீல நிற மலர்கள் கொண்ட அழகான மனமுள்ள காஞ்சி என்பது ஒரு வகை குறுமரம். அடுத்து நொச்சித்திணை. மண்ணை காக்க கோட்டைகள் கட்டப்பட்டன. அப்போ நம்ம நாட்டை காக்கணுன்ட்டு என்ன பண்ணுவாங்க? நாட்டை சுற்றி கோட்டை கட்டுவாங்க. அந்த கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே முற்றுகையிட்ட பகையரசனோடு நொச்சி பூவை சூடி உள்ளிருந்தே போரிடுவது நொச்சித்திணை. அதாச்சும் அந்த நாட்டுக்கு சொந்தக்காரன் என்ன பண்ணுவான்? தன்னுடைய கோட்டைக்கு உள்ளிருந்தே போர் புரியத்துக்காக நொச்சி பூவை சூடி இருப்பான். அதுதான் நொச்சித்திணை. மருத நிலத்துக்குரிய நொச்சி கொத்து கொத்தான நீல நிற பூக்கள் கொண்டது. இதில் மணி நொச்சி, கருநொச்சி, மலை நொச்சி, வெண்ணொச்சி அப்படின்னு பல வகைகள் உள்ளன. அதுக்கடுத்து உழிஞ்சை திணை. மாற்றரசனின் கோட்டையை கைப்பற்ற
உழிஞ்சை பூவை சூடிய தன் வீரர்களுடன் அதனை சுற்றி வளைத்தல் உழிஞ்சை திணை. அந்த நாட்டை சுற்றி மதில் இருக்கும், அந்த மதிலை வந்து இவனுங்க சுற்றி வளைச்சி போரிடுறதுக்காக இருப்பானுங்க, அதுதான் வந்து உழிஞ்சை திணை. இந்த வேலிகளில் ஏறி படரும் நீண்ட கொடிய உழிஞ்சை கொடி. இதன் கூட்டிலைகளும் மலர்களும் சிறியவை, மலர்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இதனை வந்து இப்போ என்ன சொல்கிறோம், முடக்கத்தான் முடக்கொற்றான் என கூறுகிறோம். அடுத்து வந்து தும்பை திணை. பகைவேந்தர் இருவரும் வலிமையே பெரிது என்பதை நிலைநாட்ட தம் வீரர்களுடன் தும்பை பூவை சூடி போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் போரிடுவது தான் தும்பை திணை. போரிடுகின்ற அரசர்கள் இருவருமே என்ன பண்ணுவாங்க, தும்பை பூ மாலையை சூடியிருப்பார்கள். போர்த்திணைகள் படிப்படியாக வளர்ந்த நிலையில் போரை தொடங்கும் நிகழ்வாக ஆணிரை கவர்தல் வந்து மேற்கொள்ளப்பட்டது. எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய தூய வெண்ணிற மலர்களை கொண்ட சிறிய செடி வந்து தும்பை. இந்த தும்பை பூ வந்து விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் தும்பை பூ மாலை அணிவிப்போம். அடுத்து வந்து வாகை திணை. இப்படி 2 பேரும் போர் போட்டாங்க இல்லையா, அந்த போரில் வெற்றி பெற்ற மன்னன் வந்து வாகை பூவை சூடி மகிழ்வது தான் வாகை திணை. வாகை என்றாலே வெற்றி தானே. அடுத்து வந்து பாடான் திணை. பாடுவதற்குரிய தகுதியுடைய ஓர் ஆளுமையாளரின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது தான் பாடான் திணை. பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடான் திணை. வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவானவற்றையும் அவற்றில் கூறப்படாதனவற்றையும் கூறுவது தான் பொதுவியல் திணை. அடுத்து வந்து கைக்கிளை. கைக்கிளைனா ஒருதலை காமம், ஒன் சைடு லவ். அடுத்து வந்து பெருந்திணை. இது பொருந்தா காமத்தை குறிக்கிறது. நன்றி, வணக்கம்.